அவர்களிடம் உண்மையையே கொண்டு வந்தோம். அவர்கள் பொய்யர்கள். அல்லாஹ் பிள்ளையை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அவனுடன் எந்த கடவுளும் இல்லை. அவ்வாறு இருந்தால் தான் படைத்தவற்றுடன் ஒவ்வொரு கடவுளும் தனியாக போயிருப்பார்கள். ஒருவரையொருவர் மிகைத்திருப்பார்கள். அவர்கள் கூறுவதை விட்டும் அல்லாஹ் தூயவன். அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவன். அவர்கள் இதை கற்பிப்பதை விட்டும் அவன் உயர்ந்தவன். என் இறைவா, அவர்களுக்கு எச்சரிக்கைப்படுவதை வேதனையை எனக்கு காட்டினால், என் இறைவா, என்னை அநீதி இழைத்த கூட்டத்தில் ஆக்கிவிடாதே என்று முகம்மதே கூறுவீராக. அவர்களுக்கு நாம் எச்சரிப்பதை உமக்கு காட்டுவதற்கு நாம் ஆற்றலுடையவர்கள். நல்லதை கொண்டு கெடுதியை தடுப்பீராக. அவர்கள் கூறுவதை நாம் நன்கு அறிவோம். என் இறைவா, சைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக. என் இறைவா, என்னிடம் அவர்கள் வருவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் கூறுவீராக. முடிவில் அவர்களில் யாருக்கேனும் மரணம் வரும்போது, என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான். அவ்வாறில்லை, இது வாய் வார்த்தைதான். அவன் அதை கூறுகிறான். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது. சூர் ஊதப்படும் போது அவர்களிடையே அந்நாளில் எந்த உறவுகளும் இருக்காது. ஒருவரையொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். எவரது எடைகள் கனமாகிவிட்டனவோ அவர்களை வெற்றி பெற்றோர். எவரது எடைகள் லேசாகிவிட்டனவோ அவர்கள் தமக்கு தாமே நட்டத்தை ஏற்படுத்தினர். நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களது முகங்களை நெருப்பு பொசுக்கும். அதில் அவர்கள் விகாரமான தோற்றத்துடன் இருப்பார்கள். எனது வசனங்கள் உங்களுக்கு கூறப்படவில்லையா? அதை நீங்கள் பொய்யென கருதி கொண்டு இருக்கவில்லையா என்று கூறப்படும். எங்கள் இறைவா, எங்கள் துர்ப்பாக்கியம் எங்களை மிகைத்து விட்டது. நாங்கள் வழிதவறிய கூட்டமாக இருந்தோம் என்று கூறுவார்கள். எங்கள் இறைவா, இங்கிருந்து எங்களை வெளியேற்றிவிடு. நாங்கள் பழைய நிலைக்கு திரும்பினால் நாங்கள் அநீதி இழைத்தவர்கள் என்றும் கூறுவார்கள். இங்கேயே சிறுமையடையுங்கள், என்னிடம் பேசாதீர்கள் என்று அவன் கூறுவான். எங்கள் இறைவா, நம்பிக்கை கொண்டோம், எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. நீ கருணையாளர்களில் மிகச் சிறந்தவன் என்று தனது அடியார்களில் ஒரு சாரார் கூறி வந்தனர். எனது நினைவை விட்டு உங்களை மறக்கச் செய்யும் அளவுக்கு அவர்களை கேலி பொருளாக கருதினீர்கள். அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தீர்கள் என்று இறைவன் கூறுவான். அத்தியாயம் 23 வசனம் 90 முதல் 110 வரை.